ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம சேனலில் லா ஆஃப் அட்ராக்ஷனை பற்றி பார்த்துட்ருக்கோம். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் என்னுடைய வாழ்க்கையில் பிரபஞ்சம் எந்தளவுக்கு துணையாக இருந்தாங்க அப்படிங்கிறத ஷேர் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, பிரபஞ்சத்திட்ட எப்படி பேசணும். அதாவது ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க. எனக்கு சக்ஸஸ்க்கு காரணம் நான் பேசின மெத்தடு. நான் ரொம்பலாம் பேசலைங்க. இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் எதுவுமே தெரியாது. இது நான் சின்ன வயசுலேருந்தே எனக்கு எனக்கு தெரிஞ்ச முறையில் நான் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ தான் யூடியூப்லலாம் 777 மெத்தட், 555 மெத்தடு, வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன், 2 கப் மெத்தட், அது இதுன்னு எதோ இருக்குது. ஆனால் நான் பண்ணது இன்னமும் அப்படி தான் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு இந்த மெத்தட் ஒர்க் அவுட் ஆச்சு. அதில் நான் இதை ஃபாலோ பண்ணுறேன். மனிதர்களை எல்லாருமே ஒரே மாதிரி மனநிலையில் இருக்கிறவங்க இல்லை. சில பேர் பாசிட்டிவாக நினைப்பாங்க, சில பேர் நெகட்டிவாக நினைப்பாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மனநிலையில் உள்ளவங்களாம் இருக்கிறாங்க. அதாவது ஒருத்தவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நல்ல கிரியேட்டிவிட்டி இருக்கும். இமேஜின் பண்ணுவாங்க. அப்படி ஒரு இமேஜின் மனக்கண்ணாலே எல்லாத்தையும் போட்டு படத்தை வரைஞ்சி முடிச்சிருவாங்க. அப்படி ஒரு மனிதர்கள் இருக்காங்க. இன்னொருத்தவங்க பார்த்தீங்கன்னா, லாஜிக்காக யோசிச்சுட்டு இருப்பாங்க. அறிவு சார்ந்து எந்த விஷயமா இருந்தாலும் அறிவு சார்ந்து திங்க் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு வேற டெக்னிக். இன்னொருத்தவங்க எமோஷ்னல் ஃபீலிங்ஸை அள்ளி கொட்டுவாங்க. எப்படி கொட்டுவாங்க? சாமி கும்பிடும் போதெல்லாம் அப்படியே கண்ணீர் பொல பொல பொலன்னு கொட்டும். உருளுவாங்க, பெருளுவாங்க, அந்த மாதிரிலாம் இருப்பாங்க. அவங்க இன்னொரு விதமான மனிதர்கள். இதுவுமே இல்லாமல் இன்னொருத்தவங்க இருப்பாங்க. ரிச்சுவல்ஸ், சடங்கு சம்பிரதாயத்தை நம்புறவங்க இருப்பாங்க. அவங்களுக்கு மேலே சொன்ன எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாது. அவங்க அவங்களுக்குன்னு சில டெக்னிக்ஸ் இருக்குது. அதை அவங்க ஃபாலோ பண்ணணும். பிரபஞ்சம் ஹெல்ப் பண்ணுறது அவங்கவுங்க மனநிலையை பொறுத்து, அவங்க எண்ணத்தை பொறுத்து அப்படிதான் பிரபஞ்சம் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. என்னோட எண்ணம், நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, நான் நல்லா இமேஜின் பண்ணுவேன். விஷுவலைசேஷன் நல்லா பண்ணுவேன். விஷன் புக்கு, விஷன் போர்டு எல்லாம் இப்போ தான். என்ன நான் பண்ணுவேன் அப்படின்னா, நான் ரொம்பலாம் பண்ண மாட்டேங்க. ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னா, அதாவது எப்பெல்லாம் ரொம்ப ஒரு பெயின் எனக்கு வருதோ அப்போ நான் மனசார பிரார்த்தனை பண்ணுவேன். மனசார பிரபஞ்சத்திட்ட கேட்பேன். அந்த விஷயம் கண்டிப்பாக நடந்துடும். உண்மைங்க. பலவிதமான ஆசைகள் இருக்கும். என்ன இருக்கும்? பலவிதமான ஆசைகள் இருக்கும். அந்த ஆசையை அடையிறதுக்கு, அதாவது நம்ம லைஃப்ல இதெல்லாம் தேவை, இது முக்கியம் அப்படிங்கிற ஆசைகள் நிறைய இருக்கு. உதாரணத்துக்கு வேலை, கல்யாணம், பிள்ளைங்க, இந்த மாதிரி இன்னும் நிறைய இருக்குது. முக்கியமா இந்த 3 தேவைன்னு நம்ம நினைப்போம். நம்ம லைஃப்ல நல்ல வேலை கிடைக்கணும், நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணிக்கணும், நமக்கு குழந்தை குட்டிங்க இருக்கணும், இப்படிதான் நினைப்போம். இன்னும் பிஸ்னஸ் பண்ணணும், நிறைய சம்பாதிக்கணும், அடுத்தடுத்து இருக்குது. அத்தியாவசியமாக இந்த 3 தேவை. இந்த 3ம் ஒரு மனுஷனுக்கு தடையாக இருக்கும்போது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் இல்லைங்களா? அப்படிதான் எனக்கும் இருந்துச்சு. அப்போ அந்த மனநிலையில் இருக்கும்போது எனக்கான பிரார்த்தனையை வைக்கிறதுக்கான நேரம், கோரிக்கையை பிரபஞ்சத்திட்ட வைக்கிற நேரம் அது அப்படிங்கிறத இப்பதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்போ என்ன ஆகுனா, அப்படி ஒரு மனநிலை இருக்கும்போது ஒரு நாள் 2 நாள் இல்லை, ஒரு 7 நாளைக்கு வரும். 7 நாள் முடிச்சதுக்கப்புறம் 7ஆம் நாளோ இல்லை 8ஆம் நாளோ அப்படியே சடனாக ஒரு 3 டு 4 ஒரு முழிப்பு வரும். அந்த மாதிரி நேரத்தில் நான் என்ன பண்ணுவேன்னா, ஜன்னல்கிட்ட போயிடுவேங்க. ஜன்னல்கிட்ட போயிட்டு வெளியே வானத்தை நல்லா பார்ப்பேன். நல்லா வானத்தை அகல பார்த்துட்டு அப்படியே அப்போ அந்த வானத்தை பார்த்து பேசுவேன். மனசார மனசுக்குள்ளே பேசுவேன். நான் என்ன தப்பு பண்ணேன்? ஏன் எனக்கு இப்படி ஜாப் கொடுக்காம இருக்கீங்க? வேலை கிடைச்சிச்சுன்னா என் அம்மா அப்பாவுக்கு நான் ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பேன்ல, நான் ஹாப்பியாக இருப்பேன்ல, அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கொடுத்தா நல்லா இருக்குமே அப்படிலாம் நான் இப்போதான் இந்த பிரபஞ்சம், யூனிவர்ஸு, லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்பெல்லாம் நம்ம பேசுவோம். இது 2008, 2007, 8 நடந்த இன்சிடென்ட்டு. அப்போ பிரபஞ்சத்திட்ட நம்ம பேசுறதுல அந்த அளவுக்கு தெரியாது. இதான் பிரபஞ்சத்தை பேசுகிறோமா என்னன்னு தெரியாமே இருக்கும். ஆனால் நான் இப்படி வானத்தை பார்த்து பேசியிருக்கேன். ஒரு நாளாக எனக்கு என் மனசை போட்டு அலகழிச்ச அந்த விஷயம், இப்படி ஒரு பிரார்த்தனை நான் அந்த இடத்துல வச்சதுக்கு அப்புறம் அடுத்த நாள் அப்படியே நார்மல் ஆயிடுவேங்க. எப்படி நம்ம அம்மா அப்பாட்ட காலேஜ்லேயோ ஸ்கூல்லையோ எந்த ஒரு பிரச்சனை வந்தால் நம்ம ஒப்பிச்சு தள்ளிடும் பார்த்தீங்களா, இப்படி நினச்சி அப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அப்பாட்ட சொன்னதுக்கப்புறம் நம்ம மனசு எவ்வளோ ரிலாக்ஸாக இருக்கும், அந்த உணர்வுக்கு வந்துச்சுங்க. அதுக்கப்புறம் அதை விட்டுருவேன். அப்பப்போ எண்ணம் வந்துச்சுன்னா பார்த்துக்கலான்னு சொல்லி போயிடுவேன். நம்ப மாட்டீங்க, இந்த விஷயம் நடந்தது டிசம்பர் 2007 கடைசி வாரம். நான் பிரார்த்தனை வச்சது ஜனவரி 1st வீக்கு. ஜனவரியில் அப்ளிகேஷன் போடுறேன். பிப்ரவரி 23 தெரில, 24 தெரில, 2008
அன்னைக்கு ஒரு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு ஈவினிங் வந்து உனக்கு ஜாப் கிடைச்சிச்சுன்னு எங்கள் அப்பா ஃபோன் பண்ணி சொல்கிறாரு. எவ்வளோ பெரிய விஷயம் இல்லைங்களா? நம்மளுடைய பிரார்த்தனையை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் சொல்லும்போது கண்டிப்பாக நடக்கும். நான் இப்படி தாங்க பண்ணி என்னுடைய விருப்பத்தை நான் நல்லாவே அடைஞ்சிட்ருக்கேன். அதுக்குன்னு ஒரு நேரம் வரும். அதுக்கான நேரத்தை உங்களுக்கு தெரியும். அந்த நேரத்தில் உங்கள் மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுவீங்க. அதுக்கான நேரம் தான் டக்குன்னு ஒரு 3:30 மொழிப்பு வரும். அந்த நேரத்தில் போய் இந்த பிரபஞ்சத்தை பார்த்து பேசுங்க. கண்டிப்பாக நடக்குங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.